இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? என்ன பாக்குறீங்க? நீங்க எத்தனை தடவை வந்து கேட்டாலும் அதே பதில் தான். அதான் அவளை பத்தி தெரியாதுன்னு சொல்லிட்டாங்களா? சும்மா தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி கேட்டதே கேட்டு. உங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? வேலை செய்யணும் சார், கிளம்புங்க. தம்பி, உனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ ஒதுங்கி நில்லு. எங்களுக்கு நீ வேலை சொல்லாத. இது என் கேரேஜ், நான் வேலை செய்யற இடம், சரியா? இங்க வந்து நீங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. ஒரு தீவிரவாதியை மறைச்சு வச்சுக்கிட்டு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, நீ இவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா? உன் மேலேயும் கேஸ் எழுத வேண்டியது இருக்கும் தம்பி. என்ன எழுதுவீங்க? ஏதுங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏதுங்க. ஏத்தி தான் பாருங்களேன் என்ன நடக்குது. கொஞ்சம் அமைதியாரா இரு பெருசே. சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? இதோ இங்க நிக்கிறானே முருகன், இவனுக்கு இவங்க அப்பாவை பத்தின தகவல் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்தா எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஏமா, உன் புருஷனுக்கு எதுவும் தெரியாதா? ஆமாங்க, தெரியாது. இவனை எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா உண்மை தானா வரும். உங்க அப்பாவை காப்பாத்துறேன்னு நினைச்சு உன் பொண்டாட்டிய தவிக்க விட்டுறாத. அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். சார், அவனுக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான்ல, எதுக்கு சார் அவனை போட்டு இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவனுக்கு எதுவும் தெரிஞ்சா சொல்ல போறான். எந்த எவிடன்ஸும் இல்லாம எப்படி சார் அவனுக்கு தெரியும்னு நீங்க சொல்றீங்க? சார், இந்த பாருங்க, எனக்கும் சட்டம் என்னன்னு தெரியும், சரியா? ஸோ அம்மா அவங்க இஷ்டத்துக்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுறதுலாம் அலோவ் பண்ண முடியாது. பாருங்க, நாங்க ஒன்றும் எவிடன்ஸ் இல்லாம இங்க வரல. இவர் அவங்க அப்பா கூட பேசின கிளியர் ஆடியோ ஃபைல் எங்க கிட்ட இருக்கு. கிளம்புங்க, ஆபீஸ் போலாம். இவரை கூட்டிட்டு வாங்க. சார், அவனுக்கு தான் எதுவும் தெரியலன்னு சொல்றான்ல சார். சார், எக்ஸ்கியூஸ் மீ, வாங்க போலாம். ஹலோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன? இல்ல சார், உங்க மாமனார் பத்தின தகவல் இவருக்கு தெரியுது, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சார். சார், அவனே வாய் பேச முடியாதவன், பாவம். அவனை போய் இப்படி ட்ரீட் பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல சார், நாங்க எங்க டியூட்டியை செய்யறோம். சார், உங்க மேலதிகாரி கிட்ட பேச வேண்டியது இருக்கும். இப்ப நான் போன் பண்ண அடுத்த நிமிஷம் உங்க வேலை இருக்காது. கிளம்புறீங்களா இல்லையா? சரி, வாங்க போலாம். பயப்படாதண்ணா. டேய், என்னடா அதெல்லாம்? உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ற, ஆனா அவங்க ஏதோ ஆடியோ எவிடன்ஸ் அது இதுன்னு ஏதோ சொல்றாங்களே. நான் கூட கேட்டேன், அதுல மாமா ஏதோ உங்ககிட்ட பேசி வச்சிருக்காங்களே.